வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தடம் யூடியூப் தளத்தின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கைகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். இன்று 1 மணிக்குள் இடியுடன் கூடிய மழை. ரணிலின் பாரிய மோசடி அம்பலம். அனுர அரசின் அதிமுக்கிய அமைச்சர் அருகிலேயே இருக்கும் ஆபத்து. அஞ்சல் தொழிற்சங்கங்கள் வேலை நிறுத்த போராட்டம். சாரதிகளுக்காக வெகுமதி திட்டத்தை அமுல்படுத்த காவல்துறை திட்டம். பாடசாலை மாணவர்கள் அடிதடி, 2 காயம். இனி விரிவான செய்திகள். வடக்கு, கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை, பொலனறுவை, நுவரெலியா மற்றும் மாத்தளை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாட்டின் ஏனைய பகுதிகளில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் இடைக்கிடையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேல் சப்ரகமுவ, மத்திய, தென் மற்றும் வடமேல் மாகாணங்களில் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகளவான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும். நாட்டின் ஏனைய பகுதியில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, குருநாகல் மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை நிலவக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன் எச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க 2023ஆம் ஆண்டு தனது மனைவியுடன் ஐக்கிய ராஜ்யத்திற்கு தனிப்பட்ட விஜயத்தை மேற்கொண்டு பொது நிதியான 16 மில்லியனுக்கும் அதிகமான தொகையை பயன்படுத்தியதாக சபைத் தலைவர் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க நேற்று தெரிவித்தார். தனிப்பட்ட விஜயத்திற்காக பொது நிதியை பயன்படுத்துவது குற்றம் என்று அமைச்சர் நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். மேலும் இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்த வெளியுறவு அமைச்சகத்தை வலியுறுத்தினார். விக்ரமசிங்க மற்றும் அவரது மனைவியுடன் 10 பேர் கொண்ட குழு சென்றதாக அவர் கூறினார். இந்த பயணம் ஆரம்பத்தில் ஒரு தனிப்பட்ட விஜயம் என்று விவரிக்கப்பட்டதாகவும் பின்னர் நிதியை பெறுவதற்காக ஜனாதிபதி செயலகம் அனுப்பிய கடிதத்தில் அதிகாரப்பூர்வ விஜயம் என்று விவரிக்கப்பட்டதாகவும் ரத்நாயக்க குற்றம் சாட்டினார். வெளியுறவுத்துறை அமைச்சர் விஜித ஹேரத்திற்கு அருகிலேயே இருக்கும் ஆபத்து ஒன்று தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளார். குறித்த எச்சரிக்கையானது முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவின் காலத்தில் இலங்கைக்கான கென்யா தூதரகத்தில் பணியாற்றிய மற்றும் தற்போது அமைச்சர் விஜித ஹேரத்தின் தனிப்பட்ட செயலாளராக இருக்கும் சுனில் த சில்வா தொடர்பில் விடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் கருத்து தெரிவித்த சாமர சம்பத், கடந்த அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்திய முன்னாள் அமைச்சர் அலி சப்ரியை போலவே அமைச்சர் விஜித ஹேரத்தும் தனது கடமையை சிறப்பாக செய்து வருவதாக குறிப்பிட்டார். எனினும் விஜித ஹேரத்தின் தனிப்பட்ட செயலாளராக தற்போது கடமையாற்றும் சுனில் த சில்வா என்பவர் இலங்கைக்கான கென்யா தூதரகத்தில் பணியாற்றிய போது பெண் அதிகாரி ஒருவரிடம் முறைகேடாக நடந்து கொண்டுள்ளதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்தார். இதேவேளை சம்பவத்துடன் தொடர்புடைய பெண் இலங்கைக்கு வருகை தந்து அது தொடர்பில் முறைப்பாடொன்றை முன்வைத்திருந்ததாகவும் ஆனால் அந்த விடயத்தை அப்போதைய அரசாங்கம் மூடி மறைத்திருந்ததாகவும் சாமர சம்பத் சுட்டிக்காட்டினார். இவ்வாறானதொரு பின்னணியில் விஜித ஹேரத் போன்ற அமைச்சரிடம் நாட்டின் பெயருக்கு கலங்கத்தை ஏற்படுத்தும் அமைச்சர்களின் மதிப்பை இல்லாமல் செய்யும் வகையிலான ஒருவர் இணைந்துள்ளதாகவும் அவர் எச்சரித்தார். அஞ்சல் திணைக்களத்தில் நிலவும் வெற்றிடங்களை நிரப்புவது உள்ளிட்ட 7 பிரச்சினைகளை அடிப்படையாக கொண்டு அஞ்சல் மற்றும் தொலைத்தொடர்பு அதிகாரிகள் சங்கம், ஒன்றிணைந்த அஞ்சல் தொழிற்சங்க முன்னணி ஆகியவை வேலை நிறுத்தத்தை ஆரம்பிக்க உள்ளதாக தொழிற்சங்கங்கள் தெரிவித்தன. இன்று மாலை 4 மணி முதல் 18ஆம் தேதி வரை 48 மணி நேர அடையாள வேலை நிறுத்த போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக ஒன்றிணைந்த அஞ்சல் தொழிற்சங்க முன்னணியின் இணை அழைப்பாளர் சிந்தக பண்டார தெரிவித்தார். அஞ்சல் திணைக்களத்தில் சுமார் 7500 ஊழியர்கள் பற்றாக்குறை இருப்பதாகவும் இதற்கு தீர்வு காண கோரிக்கை இந்த தொழிற்சங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாகவும் அவர் கூறினார். கண்ணியமான சாரதிகளுக்காக எதிர்காலத்தில் வெகுமதி திட்டத்தை அமுல்படுத்த காவல்துறை திட்டமிட்டுள்ளது. பதில் காவல்துறை மா அதிபர் பிரியந்த வீரசூரியாவின் ஆலோசனைக்கு அமைய இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த வருடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் இடம்பெற்ற 412 வீதி விபத்துகளில் 431 பேர் உயிரிழந்துள்ளனர். அந்த காலப்பகுதியினுள் நாடளாவிய ரீதியாக 925 பாரிய சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. காவல்துறை அறிக்கைகளுக்கு அமைய இந்த விடயம் கண்டறியப்பட்டுள்ளது. இந்த நிலையில் வாகன சாரதிகள் பாதுகாப்பான முறையில் வாகனங்களை செலுத்த வேண்டும் என காவல்துறை கோரியுள்ளது.
நுகேகொட பகுதியில் 2 பாடசாலை மாணவர்களுக்கு இடையில் ஏற்பட்ட தாக்குதலில் இருவரும் காயமடைந்துள்ளதாக கூறப்படுகிறது. நுகேகொடை பல்பொருள் அங்காடியின் வாகன நிறுத்துமிடத்தில் இந்த தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தாக்குதலில் காயமடைந்த 2 மாணவர்களும் ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். காயமடைந்த 2 மாணவர்களும் தலவதுகொட பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்றும் அவர்களில் ஒருவர் இந்த ஆண்டு காப்போத்த உயர்தர பரீட்சைக்கு தோற்றும் மாணவர் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைந்தன. தொடர்ந்தும் மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்ள எமது தடம் யூடியூப் தளத்துடன் இணைந்திருங்கள். நன்றி. இன்று 1 மணிக்குள் இடியுடன் கூடிய மழை. ரணிலின் பாரிய மோசடி அம்பலம். அனுர அரசின் அதிமுக்கிய அமைச்சர் அருகிலேயே இருக்கும் ஆபத்து. அஞ்சல் தொழிற்சங்கங்கள் வேலை நிறுத்த போராட்டம். சாரதிகளுக்காக வெகுமதி திட்டத்தை அமுல்படுத்த காவல்துறை திட்டம். பாடசாலை மாணவர்கள் அடிதடி, 2 காயம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் FM.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.